குலசாமி குலசாமின்னு சொன்னாங்க, ஆனால் நெஞ்சில் குத்துறாங்க. எல்லாமே ஐயா தான் சொல்லிட்டு அதல பாதாளத்தில் தள்ளுறாங்க. முன்ன ப்ரெஸ் மீட் வச்சப்போ கடுமையாக தாக்குனார். என்ன ராமதாஸ் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்லாம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக போயிடுவாங்க, எல்லோரும் இப்போ பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சா, இப்போ மீண்டும் அதை விட மோசமாக போச்சு. ஆமாம் ஆமாம். அதாவது அவர் சொன்ன சொல் சார் தான், குலசாமி என்று சொல்லுகின்ற கூட்டம் நம்மளை எந்த அளவு கொண்டாடும். நம்முடைய சொல்லை மதிப்பதில்லை, நம்முடைய வழிகாட்டுதலை அவர்கள் தேடுவதில்லை. ஆனாலும் குலசாமி என்றால் அதுக்கு குலசாமியாக இருக்க வேண்டும் என்று இவர் ரொம்ப நொந்து போய் பேசுகிறார். அதனால் நான் சொல்லுகின்றேன், இந்த கட்சியை தோற்றுவித்தது இதற்காக. இந்த கரு அவருடைய கரு, அந்த குழந்தை இவருடைய குழந்தை, பாடுபட்டு அதை உருவாக்கி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது இவர். எனக்கு இந்த தியாகு, கம்யூனிஸ்ட் கட்சி தியாகு, அவர் பேசினது தற்செயலாக கேட்டேன். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அவர் பேசினது. தொடக்க காலத்தில் ரொம்ப அறிவாளிகளை தன்னை சுற்றி வைத்து கொள்ள விரும்பியிருக்கிறார். அதில் தியாகு ஒரு ஆள், நம்ம கல்யாணி ஒரு ஆள், அவங்களாம் நல்ல ஒரு முற்போக்கான கருத்துடையவர்கள். எனக்கு இன்னும் பல பேர் தெரியல, ஒரு 7-10 பேர் அவரோட இருந்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் அவர்கிட்ட அவங்ககிட்ட விவாதிப்பாராம், என்ன நிலைப்பாடு எடுப்பது என்றெல்லாம் கேட்பாராம். இதெல்லாம் தியாகு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அறிவை மதிப்பார், அறிவான விவாதங்களை மிகவும் விரும்புவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, தீரன் இந்த கட்சிக்கு தலைவராக இருந்தார். அவர் மிதிவண்டியை அவர் ஓட்டிக்கின்னு போவார், ஐயா பின்னாடி உட்காந்துக்குவார் கேரியரில், சைக்கிளில் 2 பேருமா சேர்ந்து கிராமங்களுக்கு போவாங்க. அங்கே ஒரு 10 குடும்பம் இருக்குன்னா போய் உட்காந்துங்கன்னா அவங்ககிட்ட பேசுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்படி மிதிவண்டியில் போய் கிராமமாக, ஏன்னா அன்றைக்கி ஐயாட்ட இவ்வளோ பெரிய இந்த வசதி இல்லை. அப்புறம் பின்னாடி அம்பாசிடர் வச்சுருந்தார், அப்போல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படி மிதிவண்டியில் போய் பின்னாடி உட்காந்து கொண்டு போய் தீரன் அப்படி இருந்துக்காருங்க. தீரன் நல்ல தமிழ் பேசுவார், அவருடைய பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அவரும் எம்எல்ஏ வந்தவர் தானே? எம்எல்ஏ இருந்தான்னு நினைக்கிறேன், ஒரு கட்டம் இருந்திருப்பார். தீரன் தான் கட்டத்தினுடைய தலைவர். நல்ல பேச்சாளி, அழகு தமிழில் பேசுவார். அந்த கட்சியில் எல்லாரும் அந்த தமிழ் ரொம்ப நாட்டம் உடையவர்கள்.